ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கலையரசன் தங்கவேல் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ ரியோராஜ், ஹீரோயின் மாளவிகா மனோஜ். ஓப்பனிங்கில் பொண்ணு பார்க்குற சீனு. மாளவிகா மனோஜ் பொண்ணு பார்க்க வந்திருக்கிற ரியோராஜ் மற்றும் அவங்க குடும்பத்துக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்க கீழே தரையில் உட்காருதாங்க. இதை பார்த்த மாப்பிள்ளை ரியோராஜும் சோஃபாவில் இருந்தவர் கீழே தரையில் உட்காந்து பொண்ணு மனசில் ஸ்கோர் பண்ணுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஃபோனில் பேசி பழகி ஒரு நாள் வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகிறப்போ ரியோராஜ் பழக்க தோஷத்தில் ஒரு தம் அடித்தா திட்டுவியான்னு நம்ம மாளவிகா மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் தந்தா திட்ட மாட்டேன்னு. மாளவிகா மனோஜ் தன்னோட ஆசையெல்லாம் ரியோராஜ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பெருசாக ஆசைலாம் எதுவும் இல்லை. வீட்டில் இருக்க ஆம்பளைங்க இது சொல்லுவாங்களோ அது சொல்லுவாங்களோன்னு இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பேச்சை நான் ஏதாவது கேட்கலன்னா என்னடி புள்ள பற்று வச்சுருக்கேன்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட நம்ம ரியோராஜ் நம்ம எல்லாத்துலேயும் ஈக்குவல்னு சொல்லி 2 தம்மை எடுத்து 2 பேரும் அடிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகுது. தம்மில் இருந்து பீருக்கு ப்ரமோஷன் ஆகுறாங்க. உங்கூட 400 வருஷம் வாழணும்னு டைலாக்லாம் பேசி 400 நாளில் டைவர்ஸ் கேஸுக்காக வக்கீலை தேடி கோர்ட்டு வராரு ரியோராஜ். இன்ஸ்டா பிரபல வக்கீல் ஆர்ஜே விக்னேஷ்காந்தை கோர்ட்டில் தேடி கண்டுபிடிக்கிறாரு நம்ம ரியோராஜ். விக்னேஷ்காந்த் கிட்ட ரியோராஜ் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சம்பவம் 1, தாலியை ஜுவல்லரி பாக்ஸில் வச்சுட்டேன்னு சொல்கிறா. இதுக்கா டைவர்ஸ்னு விக்னேஷ்காந்த் கேட்க, என் அம்மா அக்காலாம் தாலி போட்டு தானே இருக்காங்க, அப்போ தானே கல்யாணம் ஆனது தெரியும்னு சொல்கிறாரு. சம்பவம் 2, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் சாப்பாடு செஞ்சு வைக்காமல் ரீல்ஸ் ஆடிட்டு இருக்கா. கேட்டால் வா 2 பேரும் செய்யலான்னு சொல்கிறா. சண்டேனா ஓகே, மற்ற நாளில் முடியாதுன்னு ரியோராஜ் சொல்கிறாரு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் உடனே கல்யாணத்துக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டியெல்லாம் பேசிட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியலை அதானங்கிறாரு. ரியோராஜ் குடும்பத்து ஃபங்க்ஷனில் அத்தை முன்னாடி மாளவிகா மனோஜ் கால் மேலே கால் போட்டு இருக்காங்க. அதை எடுக்க சொன்னால் முடியாதுன்னு எல்லார் முன்னாடியும் மாளவிகா மனோஜ் ரியோராஜை கண்டபடி திட்டுறாங்க. இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மாளவிகா மனோஜ் ரியோராஜ் கிட்ட 2 சர்ப்ரைஸ் உனக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ரியோராஜ் கோவத்தில் கண்டபடி திட்டுறாரு. பேச்சுவார்த்தை முத்தி ரியோராஜ் மாளவிகா மனோஜை செத்து தொலைன்னு சொல்கிறாரு. மாளவிகா மனோஜ் பாசிட்டிவ்னு வந்த ப்ரெக்னன்சி கிட்ட ரியோராஜ் மேலே தூக்கி எறிஞ்சிட்டு மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அபாசன் ஆகிருச்சு. ரியோராஜை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் மாளவிகா மனோஜ்க்கு கேஸில் ஆஜராகிறது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட எக்ஸ் ஒய்ஃப் ஷீலா ராஜ்குமார். இதுக்கு அப்புறம் இது உன் கேஸ் இல்லை ஏன் கேஸ்னு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொல்லி ஷீலா ராஜ்குமார் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவங்களுக்கு பல்பு கொடுக்குறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் படத்தை தாங்கி பிடிக்கிறாரு. இன்டர்வல் முன்னாடி நல்ல காமெடியாக போன படம், இன்டர்வல் அப்புறம் சென்டிமெண்ட்டாக போனாலும் ஜென்சன் திவாகரோட காமெடி அப்பப்போ வந்து போகுது. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ரியோராஜ் மாளவிகா மனோஜை சேர்த்து வச்சாரா இல்லை அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாரா, இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ்.